அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பிராத்மி பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரை படிச்சுக்கணும். இது ஸ்மால் கொஸ்டின். அடுத்தது அதில் மீனிங்ஸ் எழுதணும், ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க. இப்போ ஃபஸ்ட் லெசனில் பிராந்திய பாஷா में अर्थ लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பிராந்திய பாஷா में अर्थ लिखिएனா தமிழில் அர்த்தம், அதாவது உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் அதுக்கு அர்த்தம் எழுதணும். இதில் முதல் இது பாருங்கள், அனாஜ். அனாஜ் அப்படின்னா தானியம். கரீத்னா வாங்குதல், ஆபூஷன் நகை, பைதா கர்னா உற்பத்தி செய்தல். உங்களுக்கு தமிழில் சொல்லியிருக்கேன், நீங்கள் படிங்க. நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், உங்களுக்கு தெரிந்த ஆங்கில மொழியிலையும் எழுதலாம், ஆனால் தமிழில் எழுதி பழகுங்க. விலோப் சப்த் லிக்கியே. விலோப் சப்த் லிக்கியே ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ், எதிர் சொற்கள். காவ் ஷஹர் கிராமம் நகரம். கரீத்னா வாங்குதல், பேச்னா விற்றல் விற்பனை செய்தல், தேனா கொடுத்தல், லேனா எடுத்தல், பனானா உருவாக்குதல், பிகாட்னா அழித்தல் கெடுத்தல், ஆனா வருதல், ஜானா செல்லுதல். இது ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ். இது தமிழ் மீனிங் பொருள் தெரிஞ்சு படிச்சிங்க. சஹி யா கலத் லிக்கியே. சரியா அல்லது தவறா அப்படின்னு சரி தவறுங்கிறத நீங்கள் எழுதணும். கிசான் கேத் ஜோத்தே ஹை. விவசாயி. விவசாயி நிலத்தை உழுகின்றார், அதாவது உழவன் நிலத்தை உழுகின்றார். விவசாயிகள் வயலை உழுகின்றனர் அப்படி இதுக்கு பொருள்படும். அது சரியா தவறா அப்படிங்கும்போது இங்கே சரி, சஹி, சரி அப்படின்னு எழுதணும். மகான் பனானே வாலிக்கோ ஜுலாகா ககுத்தே ஹை. இந்த வீடு கட்டுபவர், கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அவங்கள நெசவாளர் என்று சொல்கிறார்கள்னு இருக்குது. நெசவாளர்னா சொல்லுவாங்க இல்லை. அப்போ அதை என்ன செய்யணும், கலத் தவறு அப்படின்னு எழுதணும். ஜுலாகா கர்தோங் பர் கப்படா புன்தே ஹை. நெசவாளர்கள் தறியில் துணி நெய்கிறாங்க அப்படின்ட்டுருக்கு. நெசவாளர் தறிகளில் துணி நெய்கிறார்கள். ஆமாம், சரி அப்படின்னு எழுதணும். சஹி, சரி அப்படின்னு எழுதணும். ஆபூஷன் பனானே வாலேக்கோ பட்டி ககுத்தே ஹை. அதாவது நகை செய்பவரை தச்சர் என்று சொல்கிறார்கள் அப்படின்ட்டுருக்கு. அது தவறு. நகை செய்பவர்களை தச்சர் என்று சொல்கிறார்கள், அது தவறு. அப்போ கலத் எழுதணும். லோகார் லோகேக்கே சாமான் பனாத்தே ஹை. லோகார் லோகேக்கே சாமான் பனாத்தே ஹை. இரும்பு வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்கள கொல்லர்கள்னு சொல்கிறோம். கொல்லர்கள் இரும்பு பொருட்களை உருவாக்குகிறார்கள்னு இருக்குது. அப்போ அது சரி, சஹி அப்படின்னு போடணும். அடுத்தது பிரஸ்னோக்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கியே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு ஒரு வரியில் ஒரு வாக்கியத்தில் விடை எழுதணும், பதில் எழுதுக. கிசான் கஹாங் ரஹ்தே ஹை. விவசாயிகள் எங்கே வசிக்கின்றனர்? ஆன்சர் அப்படியே இந்த கொஸ்டினில் கஹாங்க எடுத்துட்டு காவோங்மே ரஹ்தே ஹை. உழவர்கள் கிராமங்களில் வசிக்கிறார்கள். கிசான் காவோங்மே ரஹ்தே ஹை. கொஸ்டினில் இருக்க அந்த கஹாங்க எடுத்துட்டு அந்த இடத்துல காவோங்மே ரஹ்தே ஹை அப்படின்னு போடணும். மகான் பனானே வாலிக்கோ கியா ககுத்தே ஹை. கட்டடம் கட்டுறவங்களை என்னன்னு கூறுகிறோம்? கட்டடம் கட்டுபவரை என்ன என்று கூறுகிறோம்? அங்கே மகான் பனானே வாலிக்கோ கியா ககுத்தே ஹை இருக்கு இல்லையா, கியாவை எடுத்துட்டு ராஜ் ககுத்தே ஹை. கட்டடம் கட்டுபவங்க என்ன சொல்கிறோம்? கட்டிடம் கட்டுபவரை கட்டிட தொழிலாளி, அதை கொத்தனார் என்று கூறுகிறோம். அங்கே கியாவை எடுத்துட்டு ராஜ் ககுத்தே ஹை அப்படின்னு எழுதணும். தேர்ட் கொஸ்டின் பட்டி ஹமாரே லியே கியா பனாத்தே ஹை. அந்த தச்சர் நமக்காக என்ன உருவாக்குகிறார் அப்படின்ட்டுருக்கு. அதே கொஸ்டினில் பாருங்கள், பட் ஏ ஹமாரே லியே நமக்காக,
கியாவை எடுத்துட்டு உபயோகி சீஜோங் பனாத்தே ஹை, உபயோகமான பொருட்களை உருவாக்குகிறார்கள். கியாவை எடுத்துட்டு உபயோகி சீஜோங் பனாத்தே ஹை அப்படின்னு போடணும். சரியா? இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள். ஜுலாஹா கியா புன்தே ஹை, அதாவது நெசவாளர். இங்கே வந்து ஜுலாஹா நெசவாளர். அவங்க வந்து கியா புன்தா ஹை, என்ன வந்து நெய்கிறார் அப்படின்ட்டுருக்கு. அங்கேயும் கியாவை எடுத்துகிட்டு கப்படா போடணும். கியாவை எடுத்துகிட்டு கப்படா புன்தா ஹை, ஜுலாஹா கப்படா புன்தா ஹை, நெசவாளர் துணியை நெய்கிறார் அப்படின்னு போடணும். 5th கொஸ்டின். கவுன் ஆபூஷன் பனாத்தே ஹை, யார் நகையை உருவாக்குகிறார்? இங்கே சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹை, இந்த கவுன் எடுத்துகிட்டு சுனார் அப்படின்னு போடணும். பொற்கொள்ளர்கள் தான் வந்து நகைகளை உருவாக்குகிறார்கள். இந்த 1 word கொஸ்டினை இந்த 4 லெசனில் உரியதையும் நீங்கள் படிச்சிங்க. February 2026 எக்ஸாமில் வந்து நீங்கள் கேட்கப்படுற எல்லா கேள்விக்கும் சரியாக விடை எழுதணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கணும். சரியா? ஓகே, தன்யவாத். வாழ்க வளமுடன்.